இன்றைக்கி நாம் தக்காளி பூண்டு வச்சு தொக்கு பண்ண போகிறோம். இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்குள்ள சைட் டிஷ். ஒரு 100 கிராம் கிட்ட பூண்டை தொலி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தேவையான பட்டை மிளகா சேர்த்துங்க. நான் இங்கே 7 பட்டை மிளகா எடுத்துட்டுருக்கேன். நல்லெண்ணெய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயப்பொடி, கடுகு. மிக்ஸி ஜார் முதல்ல எல்லாத்தையும் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா நல்லெண்ணெயில் கடுகை தாளித்து வதக்கி எடுக்கணும். நம்ம தக்காளி பூண்டை அரைச்சதுக்கு அப்புறமா இந்த பட்டை மிளகாவை சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி பூண்டை லேசாக ஒரு திருப்பினதுக்கப்புறமா பெருங்காயப்பொடி, இந்த எடுத்து வச்சுருக்கிற பட்டை மிளகா, உப்பையும் சேர்த்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடாக எடுத்து வச்சுருக்கிற கடுகை போட்டுடலாம். கடுகு வெடிச்செடுத்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொருட்களை நம்ம மிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துட்ட அந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக மேலே வந்துடுத்து பாருங்க, எண்ணெய் தெளிஞ்சு வந்துடுத்து பாருங்க. இந்த டைம் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான பூண்டு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுது. ஆற்றுல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்யூ.